ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் கிச்சடி என்னோடய சிஸ்டர் வீட்டிலேருந்து. இதுக்கு 3 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு வாணலியில் 1 டம்ளர் ரவை விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு, அதே வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கூடவே 1 டீஸ்பூன் நெய் போட்டு அதோட ஹோல் ஸ்பைஸு, 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே 2 பச்சை மிளகாவை 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு வறுத்துட்டு அது கூட சாப் பண்ண ஆனியன்ஸை சேர்த்து உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி விட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு சாப் பண்ண 2 தக்காளியை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வேகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்து கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் அதில் போடணும். இன்றைக்கி பச்சை பட்டாணியும் கேரட்டும் எடுத்துருக்கேன், அதை போட்டிருக்கேன். இது தண்ணி மெஷர்மெண்ட் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் வெந்நீர் விடணும். அதில் அந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே வறுத்து வச்ச ரவையை அது கூட சேர்த்து நல்லா கொதி வந்த உடனே புதினா இலையை அது மேலே தூவி ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்தால் அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது 2 கலரை கலரிட்டு நல்லா தண்ணிலாம் இழுத்த உடனே 3 டீஸ்பூன் நெய் 1 பை 1 சேர்த்து நல்லா கலரி விட்டால் தான் சுருண்ட அடி பிடிக்காமல் வரும். அதோடய டெக்ஸ்சருமே இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் வாயில் போட்ட உடனே நல்லா உள்ளே நைஸாக போயிடும். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒன்ஸ் இந்த வைல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.